வித்தவுட் மில்க் சுலைமானி இருக்கு, மட்டன் சுக்கா இருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆனியன் சமோசா இருக்கு. நானும் வினோத்தும் இப்போ படம் முடிச்சுட்டு we came here to Deccan Morsels. நியூவா வந்து ஒரு ஃப்ரீமான்ட்ல இருக்கிற அதே கேஃபேயோட ரெஸ்டாரண்ட் திறந்துருக்காங்க இங்கே ட்ரேசியில். ஃபரா நம்மளோட நம்ம மவுண்டன் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. அவங்க நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஷீ பிங் மீ அண்ட் சைட் அக்கா இந்த மாதிரி ஓப்பன் பண்றாங்க, நீங்க கண்டிப்பா போகணும், போய் வீடியோ எடுக்கணும்னு. நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன். ரொம்ப கூட்டமா இருக்கு, வெளியே லைன் நிக்குது. நம்ம வந்து நின்று பேசி எடுக்கணும், சாப்பாடுலாம் எடுக்கணும் உட்காந்து. இப்போ வந்து இந்த கூட்டத்தில் எடுத்தாக்கா நம்மளால அது ப்ராப்பரா எடுக்க முடியாது. மோரோவர் நம்மளும் உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சரி, இன்னொரு நாள் கொஞ்சம் காம் ஆனதுக்கு அப்புறமா வரலாம் அப்படின்றதால நாங்கள் we are going somewhere else. We'll do another day. So thank you Farah for telling me. கண்டிப்பா the video is coming for you. Okay. And I'm happy that you know. ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி தட் பீப்புள் ஆர் ஹியர். மவுண்டன் ஹவுஸ்ல இருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். நிறைய குரூப்ஸ்ல எல்லாம் நான் ஷேர் பண்ணேன். அட்லீஸ்ட் ஹோப்ஃபுல்லி பீப்புள் ஷுட் கம் அண்ட் ட்ரை கிவ் இட் அ ஷாட். ஒருத்தங்க கேட்டாங்க, இது என்ன கேஃபே தானே, என்ன இருக்கும் பெருசா கேஃபேல என்ன இருக்கும்? நான் வெஜிடேரியனா இருக்கேன், நான் ஸ்வீட் சாப்பிடலாம், எனக்கு என்ன இருக்கும்? நான் சொன்னேன் ஆனியன் சமோசா இருக்கு, வேற என்ன இருக்கு, பன் மஸ்கா இருக்கு. ஹலோ எவ்ரிபடி, நம்மளோட ட்ரேசியில் ஒரு புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, டெக்கான் மார்சல்ஸ். இவங்க ஆல்ரெடி வந்து ஃப்ரீமாண்ட்ல இருக்காங்க. யூஸ்வலாக ரொம்ப ஃபேமஸான ஒரு டீ கடை, டீ அண்ட் காஃபி கடை மாதிரி. நம்ம ஊரில் டீ ஸ்டால் இருக்கலாம், அது மாதிரி அந்த கான்செப்ட். ஃபியூ ஐட்டம்ஸ் தான் அவங்க மெனுவில் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் டைம்லையும் லஞ்ச் டைம்லையும் இந்த மாதிரி ஒரு காஃபி டீ பிரேக் டைம்ல ரொம்ப கூட்டமாக இருக்கும். உள்ள போலாம் வாங்க. இது காட்டணுமா? அவங்க கிட்டே தான் அவங்களோட ஸ்டாண்டர்ட் செட் மெனு. சிக்கன் ஐட்டம்ஸ் இருக்குது, ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்குது, டீ இருக்குது. வித்தவுட் மில்க் சுலைமானி இருக்குது, மட்டன் சுக்கா இருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆனியன் சமோசா இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் வாங்குறோன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிடலாம். அவர் சிரிச்ச முகமாக இருக்காரு. தேங்க்யூ. சூப்பரான இரானி சாய், ஜஃப்ரானி சாய்னு ஒன்று செப்பரேட்டாக இருக்குது. அதில் வந்து சாஃப்ரான் போட்டிருக்காங்க. சுலைமானின்றதுல வந்து எந்த மில்கே கிடையாது, லைக் பிளாக் டீ. அப்புறம் இதில் வந்து அவங்களுடைய அனதர் ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பன் மஸ்கா. நம்ம ஊர் பிலாலில் வந்து கிடைக்கும் இல்லையா, பன் பட்டர் ஜாம், அதோடைய ஒரு வெர்ஷன் சொல்லலாம். அதில் அஃப்கோர்ஸ் ஜாம் இருக்கும், இதில் வந்து பட்டரில் உள்ளே வந்து சுகர் அண்ட் பட்டர் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறது, சாஃப்டான பன். அண்ட் தே மேக் திஸ் பன், தட்ஸ் வாட் தே செட். ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, மைல்டான ஸ்வீட்னஸ் தான். இது வந்து அந்த டீயில் முக்கி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுமா? வேணும் தரவா? இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தட் யூனோ அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக வர்றவங்க நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாங்க ரொமாலி ரொட்டி. ரொமாலி ரொட்டி அப்படி உருட்டுறாங்க மேபி. ரொமாலி ரொட்டி எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கர்ச்சீஃப் சப்பாத்தின்னு சொல்லுவாரு. ஒரு நிமிஷம், ஒரு ஃப்ளோவில் பேசிடுறேன். இது வந்து மட்டன் தலாவா அப்படின்னு அவங்களோட டிஷ். மட்டன் சுக்கா இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட லொக்கேஷன்ஸ்லாம் இந்த ஐட்டம். நம்ம ஊர் பொண்ணு ஃபரா இருக்கால, அவ சொன்னா சாப்பிட்டுட்டு, அக்கா இது வந்து நம்ம ஊர் மட்டன் சுக்கா மாதிரி இருக்கும், ருமாலி ரொட்டியோட சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு. ஏன் இதை நான் கர்ச்சீஃப் சப்பாத்தின்னு சொன்னேன்னா, கர்ச்சீஃப் மாதிரி இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசு. ஹைட் அண்ட் சீக். துப்பட்டா போடலைன்னா இந்த துப்பட்டாவை போட்டுக்கலாம், இதை அந்த மாதிரி இருக்கு, சாஃப்டா இருக்கு. இதில் வைக்கிறேன். அதான் அந்த மிஷின் அங்கே பண்றாங்க. ஓ, அதில் பண்ணுறாங்களா? அந்த மிஷின் அந்த ரூட் ரவுண்ட் ரவுண்டா இருக்குல, அதில் மவுண்டா மெனிசா. சூப்பர் சூப்பர். நான் ஒரு வாய் எடுத்து ஃபர்ஸ்ட் வினோதுக்கு தரேன். ஆஹா, சாஃப்டா இருக்கு, நல்ல சாஃப்டா இருக்கு. பரவாயில்ல, எதா இருந்தாலும் சாமிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன் சாமியே நீங்க தானே வினோத். ரொம்ப சாஃப்டா இருக்கு மட்டன், நல்ல காரமா இருக்கு, சாஃப்டா இருக்கு. இந்த லெமனை கொஞ்சம் அப்படி புளிஞ்சிடலாம் இந்த வெங்காயத்துல. ஆக்சுவலி கொஞ்சம் சாதம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இதை போட்டு பசஞ்சு அடிச்சோன்னா கப கபன்னு இறங்கும். தவின்கெலாம் ரொம்ப பிடிக்கும்பா இது, கண்டிப்பா தவின் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான்.
சாஃப்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக அந்த மட்டன் வந்து நல்லா வெந்து போன் இல்லாமல் கரெக்டாக ஒரு சுக்கா பீஸில் போட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இது ஒன்று வாங்கினா கண்டிப்பாக ஒரு டீ ஒரு இது இந்த இது வாங்கினா 2 பேர் நல்லா சாப்பிடலாம். ஏன்னா பெருசாக இருக்கு பாருங்க. 2 ஆர்டர் வருது அரமாலியில். 2 வருது. டின்னருக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். சிக்கன் 65 இவங்களோட சிக்னேச்சர் ஐட்டம். எல்லாரும் சொல்கிறாங்க தட் அவங்களோட கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸாக போகிறது வந்து அந்த சிக்கன் 65 ருமாலி காம்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக. எப்படி இருக்கு வினோத்? நான் ஏன் லிம்கா பார்த்து எக்ஸைட் ஆயிட்டேன்னா நான் லிம்கா இது வரைக்கும் குடிச்சதே இல்லை. நம்ப முடியுதா வினோத்? இந்தியாவில் குடிச்சதே இல்லை. இல்லைப்பா, இந்தியாவில் வந்து நான் ஒரு டீ டோட்டலாக வளர்த்துருக்காங்க என்ன. டீ நல்லா குடிப்பேன், அப்புறம் டீ டோட்டல் வர. அதனால தான் டீ டோட்டல் இருந்தேன். டீ மட்டும் கொடுத்து வளர்த்துருக்காங்க. பின்னாடி சில பேர் யூஸ் பண்ணி கொடுப்போம் இந்தியாவில். நல்லா சாப்பிட்டுட்டு ஜீரணமாகலன்னா லிம்கா குடிக்கும். பிரியாணி சாப்பிட்டா லிம்கா குடிப்பீங்களா? கோலி சோடா இல்லாத டைம்ல லிம்கா தான் அடுத்த ஆப்ஷன். பெப்சி சோடாலாம் சாப்பிடுறது. கொலஸ்ட்ரால் எனக்கு மட்டும் வரக்கூடாதுனால அடுத்தவே காட்டு. சந்தோஷமோ துக்கமோ எல்லாத்தையும் ஹஸ்பண்டோட ஷேர் பண்ண சொன்னதுனால உனக்கு ஒரு கடி எனக்கு ஒரு கடி நடுவில் ஒரு குடி. ஷவர்மாவும் அந்த கடாய் மாதிரி ஒன்று இருக்குல்ல, கடாய் மாதிரி இல்லை ரொமாலி ரொட்டி போட்டு இது பண்ணுறாங்க. எப்படி ரொமாலி ரொட்டி போடுறாங்கன்னு வினோத் உங்களுக்கு காட்டுறாரு. ஒரு வாட்டி போட்டு திருப்பிட்டு எடுத்துறாங்க. அவ்வளோதான். வந்துட்டேன். ஆனியன் சமோசா தியேட்டர்ல கிடைக்குமே அந்த மாதிரி பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. தியேட்டர் சமோசா வினோதுக்கு ரொம்ப பிடிக்கும், ரைட்? இதுக்கு ஒரு கெச்சப் கொடுத்தா நல்லா இருக்கும். மேகி கெச்சப் கிடைக்குமா? கேட்டா கொடுப்பாங்க. ரொம்ப சூடா இருக்கு. உங்களோட ஃபேவரட் ஐட்டம்ஸ்ல இது ஒன்று சொல்லலாமா வினோத்? ஆஹா, இது வந்து ஒரு காம்போ மீல் ஷவர்மா கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து சிக்கன் கியூக்கம்பர் எல்லாமே போட்டிருக்கோன்னு சொன்னாங்க. ஃப்ரைஸோட வருது. ஃப்ரைஸ் அண்ட் டிப் ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா வித் ஃப்ரைஸ் அண்ட் டிப். அதே ரொமாலி ரொட்டில உள்ள போட்டு, அதே ரொமாலி ரொட்டில உள்ள வச்சு நல்லா கிரில் பண்ணிருக்காங்க மேல. சோ இந்த மாதிரி பிரஸ்ல வச்சு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், சூப்பரா இருக்கு. சீல் ஆயிருக்கு நல்லா. கட் பண்ணா ஆக்சுவலி கட் பண்ணி கொடுத்தா ஆக்சுவலி கத்திரிக்கோல் இது கத்தி எடுத்துட்டு வாங்க, கட் பண்ணலாம். மசாலா ஃப்ரைஸ். ஃப்ரெஷ் கட் ஃப்ரைஸ். இந்த கடையோட சக்சஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்கல்ல, அதான். பாட்டு கேட்குதுடா, அதனால ஆடுறேன். எப்படி கட் பண்றது? கிழிச்சிடவா? அவட்ட கேட்கலாம். யூஸ்வலி ஷவர்மா வந்து அப்படியே நம்ம கடிச்சு சாப்பிடணும். உங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்றது காட்டுறதுக்காக நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் அண்ட் சம் சிக்கன் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஷவர்மா போடுற ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு ருமாலி ரொட்டி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மீட் வச்சுருக்காங்க. அந்த ருமாலி ரொட்டி குக் பண்ணுற ஸ்டேஷன் அதுக்கடுத்து, அப்புறம் இங்கே அசம்பிள் பண்ணுறாங்க ஃப்ரண்ட்டில். ஆனியன் சமோசாவில் வந்து உள்ள ஆனியன் ஃபில்லிங் வச்சுருக்காங்க. நல்ல கிறிஸ்பியாக சுட சுட இருக்குது. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா இந்த மாதிரி டு கோ பாக்ஸில் வாங்கிக்கலாம் வித் டீயோட. 5 பீஸ் வந்ததா ஒரு ஆர்டரில்? சாப்பிட்டு பார்க்குறேன். வேணாம், ஆல்ரெடி ஒரு பைட் நான் இதில் எடுத்து பார்த்தேன். வெஜ்ஜீஸ் போட்டிருக்காங்க, சிக்கன் பிரெஸ்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. இதில் வந்து இந்த சாஸ் போட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும். ஜென்ரலாக இதில் சாஸ் எதுவும் இல்லை. ஸோ மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த
சட்னிலாம் போட்டுக்கணும். மற்றபடி இது வந்து இது ஃபுல்லாகவே ஒரு ஹோல் மீலாக இருக்குது. இந்த ஹோல் திங்கே அப்படியே நீங்கள் ஒரு மீலாக சாப்பிட்லாம். ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சிட்டா என்னால் மட்டன் ஃபினிஷ் பண்ண முடியல, அதனால் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மட்டன் வந்து ஜஸ்ட் ஆசிஸ் நீங்கள் இதை வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி இங்கே வந்து நைட் டைம் டிஃபன் சாப்பிட்றதுக்கோ இல்லை ஜென்ரலாகவே நோ ரைஸ் ஐட்டம்ஸ். ஸோ நீங்கள் இங்கே வரீங்கன்னா இந்த மாதிரி ருமாலி ரொட்டி தான் உங்களோட மெயின் சைடாக இருக்கும். அது இல்லாமல் அவங்க வெஜிடேரியனுக்கு வந்து பன் கட்லெட்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து டெசர்ட் ஐட்டம்ஸில் வந்து ஷாஹி துக்ரா வச்சுருக்காங்க. அவங்களோட மெனு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களோட தீமே இந்த மாதிரி வந்து க்ரீன், இந்த லைட்ஸு இதெல்லாமே அவங்களோட எல்லா லொக்கேஷன்லேயும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்களோட தீம் மாதிரி. பிகாஸ் ஃப்ரீமாண்ட்லேயும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரீமாண்ட் லொக்கேஷனில் இப்படி உட்காரத்துக்கு இவ்வளோ இடம் இருக்காது. இங்கே நிறைய இடம் இருக்குது உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம ஊரில் ஒரு டீ கடை ஃபீல் இருக்கும்ல, வந்து ஒரு கேஃபே ஃபீல். டீ கடையை கொண்டு வந்து ஒரு கேஃபேக்குள்ளே வச்சா எப்படி இருக்குமோ அந்த கான்செப்ட் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இந்த ஏரியாவுக்கு. ஸ்டார்பக்ஸ் வந்து இந்த அமெரிக்கன் வெர்ஷன் ஆஃப் இட் இல்லையா, இது வந்து நம்ம ஊருடைய ஹைதராபாதி வெர்ஷன் ஆஃப் த ஃபுட் ஹியர். இங்கே கிடைக்கிறது எல்லாமே ஹைதராபாதி ஸ்டைல் ஃபுட். ஸோ நீங்கள் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கீங்கன்னா யூ வில் பி ஃபெமிலியர் வித் திஸ் இரானி சாய் அண்ட் ஜஃப்ரானி சாய், அந்த கான்செப்ட். ஷவர்மாவும் அதே மாதிரி அங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸ் இல்லையா. நம்ம ஊர் ஸ்டைலுக்கு மசாலா போட்டு கொஞ்சம் காரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு வாட்டியாவது இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா ட்ரேசி, இஃப் யூ ஆர் ஹியர் இன் ட்ரேசி ப்ளீஸ் டூ ஸ்டாப் பை. அப்படி இல்லைனாலும் யூ கேன் கம் ஹியர் வித் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் யூ கேன் ஹேங் அவுட். ஒரு மீட் அவுட் ஸ்பாட் மாதிரி இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து மீட் பண்ணுற ஸ்பாட் மாதிரி இருக்குது. ஐ லைக் த கலர் காம்பினேஷன் எல்லாம் நல்லா சட்டிலாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு, ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக. ஐ ஹோப் தே மெயின்டைன் திஸ் லைக் திஸ். அந்த லொக்கேஷனில் எப்பயுமே கூட்டம் இருக்கும், வீக்கெண்ட்ஸில் நல்ல கூட்டம் இருக்கும். பான் வச்சுருக்காங்க, 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பான் இருக்குது. நான் இன்றைக்கி பான் வாங்கலை, பட் அதுவும் இருக்குதுன்னு பார்த்தேன், மெனுவில் பார்த்தேன். ஸோ இன்னொரு நாள் வரும்போது வேறு எதாவது ட்ரை பண்ணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டெக்கான் மார்சல் டீம் ஃபார் ஓப்பனிங் ஒன் ஹியர். ஐ ஹோப் யூ டூ வெல். அவங்களோட வெப்சைட்லேயும் அவங்களோட ப்ரோஷர்லேயும் ஹலால் மீட்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் அவங்க வெப்சைட்டில் கூட போய் பார்த்துக்கோங்க. மெனுவும் இருக்குது. இன்னும் ஆன்லைன் ஆர்டரிங் இந்த லொக்கேஷனுக்கு திறக்கல, அந்த லொக்கேஷனுக்கு திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவென்ச்சுவலி ஆன்லைன் ஆர்டரிங் வில் கம் சூன் போட்டிருந்ததுங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் பி ஹியர். ஒரு பர்கர் வெர்ஷன் இருக்குது, ஒரு சிக்கன் பர்கர் வெர்ஷன் ஒன்று கூட வச்சுருக்காங்க. எப்படி பன் கட்லெட்டோ அது மாதிரி ஒரு பன் ஷமின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லா ஐட்டமும் நாங்கள் ட்ரை பண்ணல இன்னைக்கு, ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே வந்திருக்கோம். என்னால் இதுவே ஃபினிஷ் பண்ண முடியல பாருங்க எல்லாத்தையும். ஐ ஹேவ் டு நிறையா இருக்குது சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு, பட் இட்ஸ் குட். சாப்பிட்டு முடிச்சிட்டோம், சூப்பராக இருந்தது சாப்பாடு. ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் கிடச்சிருச்சு ட்ரேசியில். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பார்க்கிங் லாட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, எக்கச்சக்க பார்க்கிங் இருக்குது. அதுவும் மெயினான லொக்கேஷனில் வாங்கியிருக்காங்க இந்த இடத்த. Good, I'm very happy for them. Thank you so much. In more interesting location, I'll meet you there. Bye. Thank you guys for watching this video.